மல்யுத்த வீராங்கனை 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததில் தகுதி நீக்கம் பண்ணாங்கல்ல, அதில் வந்து பாஜக தான் காரணம்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப தவறான குற்றச்சாட்டுங்க. நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாடு முழுமையாக நாம் இந்த மல்யுத்த போட்டியில் 100 கிராம் எடை குறைவுன்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் நிற்கிறோம். இந்த செல்வ பெருந்தகை ரொம்ப மலிவான ஒரு அரசியல் பண்ணுறாரு. அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு வந்து அதில் தங்கப்பதக்கம் பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது வந்து எல்லா இந்தியர்களுமே இதில் மிகப்பெரிய வருத்தத்தை அடைந்திருக்கிறாரு. ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கோம். நரேந்திர மோடி ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதனால இதில் எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய அது வந்து ரொம்ப அவர் செல்வ பெருந்தகுடைய சின்ன புத்தியை காட்டுது. அதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாடு மாநில காங்கிரஸோட பொறுப்பேற்றிருக்காரு செல்வ பெருந்தகை. அவர் வந்ததுக்கு அப்புறமா வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கட்சி காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஏற்கனவே மூழ்கி போன கப்பல். மூப்பனார் போன்ற தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் வழிநடத்திய கட்சியில் இப்போ வந்து செல்வ பெருந்தகை வந்து என்ன பண்ண அதை காப்பாற்ற போகிறார். அவர் திமுகவோட ஏஜென்ட்டாக அங்கே இருக்கிறார், அவ்வளவுதான். அதனால காங்கிரஸ்ங்கிறது ஏற்கனவே தமிழகத்தோட முடிந்து போன சகாப்தம். தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய வல்லமை அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு. தேசிய கட்சி மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அது பிஜேபி தான் எழுச்சி பெற முடியும். பழைய காங்கிரஸ்காரங்க, தேசியவாதிகள், வளர்ச்சி அரசியலை விரும்பக்கூடியவர்கள் எல்லோருமே இன்னைக்கு பிஜேபி பக்கம் வந்துக்கிட்டாங்க. அதனால இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிங்கிறது பேரில் தான் சத்தியமூர்த்தி பவனும் அவங்க வார்த்தைகளில் தான் காமராஜர் இருக்கிறாங்க. சத்தியமூர்த்தி, இந்த தேசிய எண்ணங்கள் இதெல்லாமே இன்னைக்கு பிஜேபி தரப்பு தான். தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி அதை வச்சுக்கிட்டு இருசக்கர வாகன பேரணி, அதுக்கு உடனே தடை. இதுக்கு வந்து தடை விதித்தது சட்டவிரோதம். நேற்று தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, தேசிய கொடி ஏற்றுவதை யாராவது தடுத்தால் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் தேசிய கொடியோட பேரணி போனவங்களை தடை செய்வது. நேற்றைய தினம் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பிலே வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஒரு போராட்டம் அறிவித்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தடை, அவர்களை கைது செய்திருக்கிறார். இந்த போக்கு மாற வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இந்திரா காந்தியுடைய பேத்தி பிரியங்கா, காங்கிரஸ் கட்சி தலைவி, வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் குரல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வங்கதேச இந்துக்களை காப்பாற்றணும்னு குரல் கொடுத்திருக்கிறாங்க. சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆன்மீகவாதிகள் தரப்பிலிருந்து வங்கதேச இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். எந்த கட்சியில் வேணாலும் இருந்தால் ஒரு மத அடிப்படையில் இந்துக்கள் ஒடுக்கப்படுகிற போது எல்லா கட்சியும் திமுக குரல் கொடுக்கும். கனிமொழி வந்து மணிப்பூர் பெண்களுக்காக போராடினாங்க. அதே மாதிரி பல விஷயங்களுக்காக காஷ்மீர்ல அதுக்காக போராடினாங்க. ஏன் வங்கதேச இந்துக்கள் என்ன அனாதைகளா? நீங்க ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களை என்ன தென்னாட்டு முஜிபுர் ரஹ்மான் கூப்பிட்டீங்கல்ல, கருணாநிதியை தென்னாட்டு முஜிபுர் ரஹ்மான் சொன்னீங்க. இன்னைக்கு அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் அந்த வங்கதேசத்துல அந்த முஸ்லீம் பெண்மணி, அவங்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்துருக்கோம். ஆனா அங்க இருக்கிற இந்துக்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கும்? திமுகவும் வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வக்பு சொத்து என்கிற போர்வையில் பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம், திருச்சிக்கு பக்கத்தில் செந்துறை கிராமம், இந்த கிராமங்கள்லாம் மொத்தமாக வக்பு சொத்துன்னு அவங்களா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சிரமப்படுறாங்க. இதே மாதிரி ஆம்பூர், வாணியம்பாடி பல பகுதிகளில் இந்த வக்பு சொத்து இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு நல்ல சட்டம். அந்த சட்டம் அது முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டம். அதை வந்து வேண்டும் என்று அதில் அரசியல் பேசி அதை வந்து அது நடைமுறைப்படுத்தாம அதை வந்து தடை செய்வது என்பது ரொம்ப தவறு. அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் நன்மை. அது வந்து எந்த விதமான தீமையும் ஏற்படுத்தாது. ஆனால் வேணும்னே இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே இந்துக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட்டு ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை முருக பக்தர்களின் மாநாட்டை நடத்துகிறது பழனியிலே. அதற்கு என்னுடைய வரவேற்பை, அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஆடி மாதம் எல்லா அம்மன் கோவில்களிலும் கூழ்வார்த்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி, மங்கள பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்து மக்கள் கட்சி நடத்தி வருகிறது. இன்றைக்கு பெரியபாளையம் அம்மன் கோவிலிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ரம்ஜான் பண்டிகைக்கு இலவசமாக உணவு தானியங்களை கொடுக்குறாங்க. நல்லது, நிறையா கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நம்முடைய கோவில்களில் ஆடி மாதம் அம்மன் கோவில்களில் கூழ் வார்ப்பதற்கு தேவையான உணவு தானியங்களை அரசாங்கம் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில்
நாங்கள் வலியுறுத்துகிறோம்.